Praise the Lord, brothers and sisters, for your brotherhood and unity. உங்களுடைய சகோதரத்துவத்துக்காகவும் உங்களுடைய ஒற்றுமைக்காகவும் நான் மிகவும் மகிழ்கிறேன். எல்லாருக்கும் என் கர்த்தருக்குள்ளாய் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, Even though we have restrictions to reach one another, praise God that we are able to once in a while to meet like this. ஒருவரை ஒருவர் நேரிலே சந்திப்பதிலே பல தடைகள் இருந்தாலுமே இவ்விதமாக நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து ஐக்கியப்படுவதற்கு தேவன் தந்த வழி வாய்ப்புகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Yeah, like Paul said, whether we are nearer or far, we have to always remain in the same spirit. பவுல் சொல்வது போல நாம் பக்கத்திலே இருந்தாலும் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு தூரமாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே ஆவியில் இருக்க வேண்டும். So where we are, sitting is not a matter. What is our spirit? நம்ம எந்த இடத்துல நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, என்ன ஆவியோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். So thank God for the good spirits the Lord has bestowed upon us. நம்மிலே தேவன் பொழிந்த நல்ல ஆவிக்காக நாம் தேவனுக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். I was thinking whether we have really come to the real Jesus. நான் இப்படிதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், நாம் உண்மையாகவே உண்மையான இயேசுவானவரிடத்திலே நாம் வந்து விட்டோமா என்பது. Yeah. Many times we assume that we had come to Jesus. அநேக முறை நாம் இயேசு கிறிஸ்துவிலே வந்து விட்டதாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். But Jesus said certain mark of those who have truly come to him. ஆனால் தம் மண்டையிலே உண்மையாக வந்திருக்கிறவர்களை குறித்து இயேசுவானவர் சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். We need to be very careful about it. ஆகவே நாம் அந்த காரியத்திலே மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Until these signs are fulfilled in our life, we should never get satisfied. இந்த சொல்லப்படுகிற அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் ஒழிய நாம் செய்கிற காரியங்களிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. Yeah, we may get satisfied with our emotions, our biblical knowledge, our doctrine, our fellowship, so on. நாம் கொண்டிருக்கிற உணர்ச்சிகளின் அடிப்படையிலே, நாம் பெற்றிருக்கக்கூடிய வேத அறிவின் அடிப்படையிலே, நாம் தெரிந்திருக்கிற உபதேச சத்தியங்களின் அடிப்படையிலே, நாம் போகிற சபையின் அடிப்படையில எல்லாம் நாம ஒரு திருப்திக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலைமை வரும். Look at here what Jesus said. ஆனால் இயேசு சொன்ன காரியங்களை பாருங்கள். John chapter 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் verse 35. அதனுடைய 35ஆம் வசனம். He said, I am the bread of life. He who comes to me will not hunger. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். And he who believes in me will never thirst. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். See, Jesus said these two signs. பாருங்கள், இயேசு சொன்ன இந்த ரெண்டு அடையாளங்கள். This is how we will know that whether we have come to the real Jesus. இதை வைத்துதான் நாம் உண்மையான இயேசுவினிடத்திலே, மெய்யான இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் கண்டறிந்து கொள்ள முடியும். Today in the Christendom there is another Jesus being preached. இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வட்டாரங்களிலே வேறொரு இயேசு அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறார். That is not today. Even from the first century, in the time of Paul, there was a preaching about another Jesus. ஏதோ இந்த காலத்திலே தோன்றின உபதேசம் அல்ல, மாறாக ஆதி சபையின் நாட்களிலே பவுலின் காலங்களிலேயே வேறொரு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற காரியம் என்பது தொடங்கிவிட்டது. See, I think 1 Corinthians
2 Corinthians chapter 11. பாருங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். There he specifically mentioned verse 4. இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்கள் 4ஆம் வசனம். If one comes and preaches another Jesus whom we have not preached. உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததானால். See, another Jesus was started preaching from the early century itself. பாருங்கள், இந்த வேறொரு இயேசுவை குறித்து பிரசங்கங்கள் ஆதி சபையின் நாட்களிலேயே தொடங்கிவிட்டது. See, Paul is warning the Corinthian believers. ஆகவே இதை குறித்து கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் எச்சரிக்கிறார். That one comes and preach to you another Jesus. ஒருவன் உங்களிடத்தில் வந்து நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததானால். Say, what is the mark of another Jesus and what is the mark of true Jesus? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேறொரு இயேசு என்பவனுடைய அடையாளம் என்ன, அல்லது உண்மையான இயேசுவினுடைய அடையாளங்கள் என்ன? Here Jesus himself said, பாருங்கள், இந்த இடத்துல இயேசுதாமே சொல்லுகிறார், he who comes to me will not hunger. என்னிடத்திலே வருகிறவன் அவன் ஒரு காலம் பசி அடையான். Hunger for what? எதற்கேற்ற பசி? Jesus was not speaking of hunger or physical hunger. நம் சரீரத்திலே நாம் உணர்கிற இந்த சரீர பிரகாரமான பசியை குறித்து அல்ல இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறது. Jesus was never speaking about something about the physical life. இயேசுவானவர் இந்த சரீர பிரகாரமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறது இல்லை. He who comes to me will never hunger. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். See, he will not, I understood like this. He will not have an hunger for sinning. அவன் என்ன பசியை அவனுக்கு வராது என்று சொன்னால், பாவம் செய்ய வேண்டும் என்கிற பசி இனி அவனுக்கு வராது. See, sinning is something we have a deeper desire like eating. பாருங்கள், பாவம் செய்கிறது என்று சொல்லுவது எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொன்னால், நமக்கு பசிக்கும் பொழுது ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு நமக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கோ அவ்வளவு விருப்பம் நம் பாவம் செய்வதற்கு நமக்குள்ளே உண்டு. So Jesus says, you comes to me means he who obey my words. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவன் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அர்த்தம். He will never hunger. அப்படி கீழ்ப்படுகிறவன் ஒரு காலம் பசி அடையான். See, from the beginning, as soon as Adam and Eve had disobeyed the command of God. பாருங்கள், அந்த ஆதி தொடக்கத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போன உடனேயே what was Adam's hunger? ஆதாமுக்கு அவன் உணர்ந்த பசி எதற்கேற்றதா இருந்தது? Adam's hunger was to blame God and his wife. ஆதாமினுடைய பசி எப்படி இருந்தது என்று சொன்னால், நடந்த காரியத்திற்கு குற்றத்தை பழியை தூக்கி தேவன் மேலேயும் போட்டான், தன்னுடைய மனைவின் மேலேயும் போட்டான். See, that was the first sin. பாருங்கள், அதுதான் முதல் பாவம். He had a desire inwardly to put all the blame on God and to his wife. அவனுக்கு உள்ளான ஒரு மனதினுடைய விருப்பம் என்னவாய் மாறிவிட்டது என்று சொன்னால், எல்லா பழியையும் தூக்கி அவன் தேவன் மேலேயும் தன்னுடைய மனைவின் மேலேயும் அவன் சுமத்தினான்.
See, when Jesus came, what did he do? ஆனால் இயேசுவானவர் வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? He had no hunger to put the blame on other people. He took the blame. மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவான எவ்விதமான பசியும் அவருக்கு இல்லை. அந்த குற்றத்தை எல்லாம் அவர் தன் மேலேயே போட்டுக்கொண்டார். He took my blame. என் மேலே விழ வேண்டிய குற்றத்தை அவர் தாமே வாங்கி சுமந்தார். Adam could have resisted when Eve brought that fruit. மாறாக ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை கொண்டு வந்து தன்னிடத்திலே கொடுத்த பொழுது அது வேண்டாம் என்று நிராகரித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம். I truly believe under the new covenant, woman is independent of man and man is independent of woman in the matter of sinning. நான் இப்படிதான் நம்புகிறேன். புதிய உடன்படிக்கையின் கீழாக புருஷனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ஒருவரிலிருந்து ஒருவர் விடுதலை உணர்வோடு இந்த பாவம் செய்கிற காரியத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம். Yeah, maybe my wife may compel me to do something or speak something. ஒருவேளை என்னுடைய instigate me to speak something. ஒருவேளை என்னுடைய மனைவி ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்காகவோ என்னை தூண்டலாம், ஏவலாம், என்னை அதற்கென்று தள்ளலாம். But it is up to me. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்கிற முடிவு என்னை பொறுத்ததாய் தான் இருக்கும். Vice versa, wife also, husband may instigate his wife to speak evil or do something or speak something wrong. அதே போலதான் கணவனுடைய பக்கமும் கணவன் மனைவியின் பால் அவரை எப்படியாவது அழுத்தி அல்லது நெருக்கி ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகவோ அவர் தூண்டலாம். But it is up to her. ஆனால் செய்ய வேண்டுமா கூடாதா என்கிற முடிவு மனைவியை பொறுத்தது. No family should be like Ananias and Sapphira. எந்த ஒரு குடும்பமும் அனனியா சப்பேராளின் குடும்பத்தை போல மாறிவிடக்கூடாது. Ananias and Sapphira, they agreed together. பாருங்கள், அனனியாவா இருக்கட்டும் சப்பீராளா இருக்கட்டும் இந்த காரியத்தை ஒன்று சேர்ந்து செய்வதற்கு சம்மதித்திருந்தார். That is the reason both of them have died. அந்த காரணத்தில் தான் ரெண்டு பேருமே மரித்து போனார். But if suppose one would have opposed it, ஒருவேளை அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே யாரேனும் ஒருவர் இந்த காரியத்தை சம்மதியாமல் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார், there would have been a small fight at home. ஒருவேளை அந்த நேரத்துல வீட்டுல ஒரு சின்ன பிளவு உண்டாயிருக்கலாம். But both would have been saved. அப்படி மாத்திரம் செய்திருந்தால் அந்த ரெண்டு பேருமே மரித்து போயிடாமல் ரட்சிக்கப்பட்டிருப்பார். God would have used them mightily. அவர்களை வல்லமையாய் தேவன் எடுத்து அந்த குடும்பத்தை பயன்படுத்தி இருந்திருப்பார். But unfortunately, in the early church, these two couples agreed together to sin. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆதி சபையில் இருந்த இந்த குடும்பம் பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருவருமே சம்மதித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டிருந்தார். So as a result, both of them have died. இதனுடைய விளைவு என்னவா இருந்தது என்று சொன்னால் இரண்டு பேருமே மரித்து போனார்கள். So sinning is like a hunger. It started with Adam. See what happened to his son, Cain. ஆகவேதான் சொன்னேன், பாவம் செய்வது என்பது ஒரு பசி உணர்வை போல. அது ஆதாமிலிருந்து தொடங்கி பின்பு அவனுடைய குமாரர்களுடைய நிலைமை பாருங்க. See Cain. காயினுடைய காரியம். See, Cain got, it says here in Genesis chapter 4. இங்க பாருங்கள் எப்படி சொல்லப்படுகிறது என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் verse 5. Cain became very angry. 5ஆம் வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது காயின்
மிகவும் எரிச்சல் உண்டாகி, become very angry, அவனுக்கு மிகவும் கோபம், எரிச்சல் வருகிறது. because God honored his brother. ஏன் அந்த எரிச்சல் உண்டான தெரியுமா? தன்னுடைய சகோதரனை தேவன் கனம் பண்ணினபடினாலே. So he got very angry. அதை பார்த்து அவனுக்கு மிகவும் அதீத கோபமும் எரிச்சலும் உண்டானது. And his hunger was to kill his brother. இப்பொழுது அவனுக்கு என்ன பசி வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனையே எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். See, look at Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். People killed him. ஜனங்கள் தான் அவரை கொன்றார்கள். But he never had a desire to kill other people. ஆனால் ஏனைய எந்த ஒரு நபரையும் கொல்லுவதற்கு ஏதுவான எந்த ஒரு விருப்பமும் அவருக்கு இல்லை. He was praying to the Father, Father, forgive them because they do not know what they are doing. மாறாக இயேசுவானவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று வேண்டினார். How do we know that we have no hunger to sin today? இந்த நாளிலே பாவம் செய்வதற்கு ஏதுவான பசி உணர்வு எனக்கு இல்லை என்பது நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? We will come to a place like Jesus Christ. இயேசுவானவர் எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்திற்கும் அதே நிலைமைக்கும் நாமளும் வந்துவிடும். It is not that other people around us may not sin against us. அதற்கு மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை அல்ல. They may not get angry against us. They may not become jealous about us. நமக்கு விரோதமாய் அவர்கள் கோபப்படக்கூடாது, அல்லது நம்மையில அவர்கள் பொறாமை எண்ணம் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சிந்திக்க. They may not cheat us. அவர்கள் நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. They may put us down. நம்மை அவர்கள் இழிவுபடுத்திடக்கூடாது. But inside, what is coming out of us? ஆனால் உள்ளான இருதயத்திலிருந்து என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருகிறது? Do we have a hunger to take revenge? மற்றவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யத்தக்கதாக நமக்குள்ளே அந்த கேட்ட பழிவாங்குகிற பசி உண்டாயிருக்கிறதா? Yeah, we may not have like other people today. ஒருவேளை மற்றவர்களை போல நாம் நடந்து கொள்ளாமல் இருக்கலாம். Maybe like the worldly people we may not have. ஒருவேளை உலகத்தாரை போல நமக்கு இந்த பழிவாங்குகிற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். But deep inside, ஆனால் உள்ளத்தின் ஆழத்துல, is there any slight hunger like to take a snacks? ஒரு கொஞ்சமாவது பதிலுக்கு பதில் செய்து விட வேண்டும் என்பதை போல ஒரு முழு உணவல்ல, சிற்றுண்டி உணவ பசியாகிலும் இருக்கா நமக்கு? This is what we need to examine. இதைத்தான் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். See, this is something, brothers, it is nothing external. பாருங்கள், இது பார்வைக்கு வெளிப்பிரகாரமாய் தெரியக்கூடிய காரியம் அல்ல. It is between, this is what the Lord look deep down into our heart. பாருங்கள், இது மிகவும் நெருக்கமான உறவின் அடிப்படையிலே தேவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே போய் பார்க்கக்கூடிய காரியம். See, we should never get satisfied with any external or even internal spiritual activities. ஆகவேதான் நான் சொன்னேன், வெளிப்பிரகாரமான எந்த ஒரு வாழ்க்கையோ அல்லது உள்ளான நாம் ஆவிக்குரிய காரியங்கள் என்று செய்கிற காரியமோ ஒன்றிலும் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. Do I have a hunger even today? இன்றளவும் எனக்கு இதற்கேற்ற பசி உண்டாயிருக்குதா? See, Jesus said, he who comes to me, this is the mark, he will not hunger. இயேசு சொன்னார், இதுதான் அடையாளம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் அவனுக்கு இந்த பசி உண்டாகாது. He who comes to me will never thirst. He who comes to me will never thirst. என்னிடத்தில் வருகிறவனுக்கு தாகம் உண்டாயிருக்காது. Because why?
we will not have a thirst. ஏன் அவனுக்கு இந்த தாகம் உண்டாகாது? See, Jesus said in John chapter 4, when he was in the matter of that Samaritan woman. பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சமாரிய ஸ்திரியோடு சம்பாஷித்த காரியத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார். Verse 14. அதனுடைய 14ஆம் வசனம். Whoever drinks of the water that I will give him shall never thirst. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. But the water that I will give him will become in him a well of water springing up to eternal life. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். See, when we drink that water that Jesus gives, பாருங்கள், இயேசுவானவர் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீரை நாம் குடிக்கும் பொழுது, water is the word of God. இந்த தண்ணீர் என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தை. When we keep on drinking that, நாம் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரை தொடர்ந்தேச்சியாய் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது what will happen? என்ன சம்பவிக்கும்? It will spring up like a well within us. அது நமக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் மாறும். It will become a well. அது ஒரு நீரூற்றாய், ஒரு கிணறாய் மாறும். The more and more we will eat and drink, நாம் எவ்வளவு அதிகமாய் புசிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமாய் குடிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் மாறும். Eat and drink does not mean that we read the Bible. நாம் புசிப்பது அல்லது குடிப்பது என்று சொன்னால் வெறுமனே தேவனுடைய வார்த்தையை, பைபிளை வாசிப்பதல்ல. It is not that we hear a message, அல்லது ஒரு தேவ செய்தி கேட்பதும் அல்ல. but it is to obey. மாறாக நாம் வாசிக்கிற, நாம் கேட்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிவது. What we read and what we hear, we obey it. நாம் எதை வாசிக்கிறோமோ, நாம் எதை கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது. Then that will become like a well within us. நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக போய் அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற கிணறாய் மாறும். That person will never thirst to commit sin. அப்படிப்பட்ட நபருக்கு பாவம் செய்வதற்கு ஏதுவான தாகம் ஒரு காலம் உண்டாகாது. For example, from our childhood we hear a word. ஒரு உதாரணத்துக்கு, நம்முடைய சிறு பிராயம் முதற்கொண்டு நாம் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். Children, honor your parents. உங்கள் பெற்றோருக்கு கனம் பண்ணுங்கள். That's the word of God. அது தேவனுடைய வார்த்தை. When we obey that word, நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது what will happen? என்ன சம்பவிக்கும்? That water Jesus gave. அதுதான் இயேசுவானவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர். And when I drink that, நான் அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கும் பொழுது that will become a well inside me. அந்த தண்ணீர் எனக்குள்ளாக நீரூற்றாகவே மாறும். Then nobody need to teach me. இனி யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. That has become real in my life. காரணம் என்று சொன்னால் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தமாய் மாறிவிடும். For example, the Lord said, the word of the Lord says, husbands, love your wife as you love yourself. உதாரணத்துக்கு தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் சொந்த மாம்சத்தை நேசிக்கிறதை போல உங்கள் மனைவியை நேசியுங்கள் என்று. When I obey that word, நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது it's like I'm drinking it. நான் அந்த வார்த்தையை ஒரு தண்ணீரை போல குடிப்பதற்கு ஒப்பாகும். It has become a well inside me. அப்பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளாக ஒரு நீரூற்றாய் மாறிவிடும். Then nobody need to teach me, don't be bitter against your wife. அப்படி நீரூற்றாய் மாறிவிட்ட பிற்பாடு ஒருவரும் எனக்கு உன் மனைவின் மேலே கசந்து கொள்ள வேண்டாம், கசப்புணர்ச்சி கொள்ள வேண்டாம் என்று போதிக்க வேண்டிய அவசியமே வராது. Because there is no bitterness inside me. காரணம் என்ன? உள்ளான இருதயத்தில் எவ்விதமான கசப்புக்கும் இடமில்லை. Because
I love my wife. காரணம் என்ன? நான் முழு இருதயமா இப்பொழுது என் மனைவி நேசிக்கிறேன். How light and darkness can dwell together? எப்படி ஒரு வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்திலே வாசமா இருக்க முடியும்? When the light comes, the darkness departs. வெளிச்சம் வந்த உடனேயே இருளானது ஓடி விடுகிறது. That don't be bitter against your wife. It's no point there. உன் மனைவியின் மேலே நீ கசப்புணர்ச்சி கொள்ள வேண்டாம், கசந்து கொள்ள வேண்டாம் என்பதற்கு அந்த இடத்துல இடமே இல்லை. For example, wives, be submissive to your husbands. உதாரணத்திற்கு மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். Okay, that's the word of the Lord. பாருங்கள், அது தேவனுடைய வார்த்தை. When that sister or wife who drinks that word, அந்த சகோதரி, அந்த மனைவி அந்த வார்த்தையை தண்ணீரை போல் எடுத்து குடிக்கப்படுது. what will happen? That will become a well inside. அந்த வார்த்தை என்னவாகும்? அவர்களுக்குள்ளாக போய் அது நீரூற்றாய் மாறிவிடும். Because every word of God, it sprouts. It's not just like a stone, it doesn't remain there. ஏனென்றால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு கற்களை போல போட்ட இடத்திலேயே அப்படி நின்று விடாது. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் அது பெருகி அபிவிருத்தி ஆகும். So it will become like a well. ஆகவே அதிலிருந்து நீரூற்றாய் மாறக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். Then nobody need to teach her again, be respectful, honor your husband. Nothing like that. அந்த உள்ளான வாழ்க்கையிலே நீரூற்றாய் மாறிவிட்ட பிற்பாடு வேறொருவரும் வந்து உன் புருஷனை மதிக்க வேண்டும், உன் புருஷனை கனம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. Be content with what you have. உனக்கு இருப்பதே போதும் என்று மனதோடு இரு. See, we go on teaching the things. With the teaching, we go and we think we become spiritual. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த போதனையின் வழியாக அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்கள் என்று எண்ணுகிறோம். No, by teaching, no one will become spiritual. ஆனால் காரியம் அப்படி இருக்காது. போதித்து ஒருவரையுமே ஆவிக்குரியவர்களாய் மாற்ற முடியாது. But only by obedience, 100% obedience to the word of the Lord. மாறாக தேவன் கொடுத்த வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்தால் மட்டுமே, கீழ்ப்படிவதன் மூலமாக மட்டுமே ஆவிக்குரியவர்களாய் மாற முடியும். How Jesus has become spiritual? ஆனால் இயேசுவானவர் எப்படி ஆவிக்குரியவராய் மாறினார்? It's not by reading the Bible. வெறுமனே வேத வார்த்தைகள் எடுத்து வாசிப்பதனால் அல்ல. He read it, true. அவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிப்பது உண்மைதான். But all what he read, he understood it and obeyed it. அவர் வாசித்த எல்லா வார்த்தையுமே முதலாவது அவர் புரிந்து கொண்டார், பிற்பாடு புரிந்து கொண்ட வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். So that is how he becomes spiritual. பாருங்கள், அப்படி கீழ்ப்படிவதன் மூலமாக தான் அவர் ஆவிக்குரியவராய் மாறினார். So these are the sign we need to check in our personal life. ஆகவே இவைகள் தான் நாம் மெய்யான இயேசுவினிடத்திலே வந்திருப்பதனுடைய அடையாளங்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதெல்லாம் காணப்படுகிறதா என்று நாம் பரிசோதித்து பார்க்கணும். Do I have a hunger and thirst inside me? எனக்குள்ளே இந்த பசியும் இந்த தாகமும் இருக்கிறதா? Maybe that is reduced. That may be true that it is reduced. ஒருவேளை இந்த பசி உணர்வோ இந்த தாக உணர்வோ நாள்பட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கலாம். அது உண்மைதான். Don't be satisfied with that. ஆனால் எனக்கு பசி உணர்வு குறைஞ்சிருச்சு என்கிற காரியத்திலே நாம் திருப்தி அடைந்து விட வேண்டும். But rather I have to reach to a point of zero hunger and zero thirst. மாறாக நான் எந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இனி ஒரு காலும் பசி அடையாத, ஒரு காலும் தாகம் அடையாத ஒரு வாழ்க்கைக்கு வந்து விடுவேன். A desire for sin is totally eliminated. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் செய்வதற்கான அந்த விருப்பம் என்பது முற்றிலுமாய் ஒளிந்து போய்விடும். In the life of Jesus, when we read in Psalms 45,
இயேசுவனுடைய வாழ்க்கை குறித்து நாம் சங்கீதம் 45 வாசிக்கும் பொழுது verse 7, அதனுடைய 7ஆம் வசனத்திலே நாம் இப்படி he வாசிக்கிறோம். had a thirst and hunger. நாம் அந்த பசி குறித்தும் நீதி குறித்தும் வாசிக்கிறோம். He had thirst, he loved righteousness and hated wickedness. அவர்கள் அவருடைய காரியம் எப்படி இருந்தது சொன்னால், அவர் நீதியை விரும்புகிறவராய் அக்கிரமத்தை வெறுக்கிறவராய் இருந்தார். You know, any sort of wickedness. எப்படிப்பட்ட அக்கிரமமாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும். It can be an anger, it can be jealous, it can be honor seeking, it can be love of money, or it can be insubmissive attitude, whatever. அந்த அக்கிரமம் என்பது ஒருவேளை கோபமா இருக்கலாம், அல்லது பொறாமையா இருக்கலாம், அல்லது கீழ்ப்படியாமையா இருக்கலாம், அல்லது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். It can be an irresponsible life. ஒரு 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 பொறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையா கூட இருக்கலாம். Or it's a lazy life. அல்லது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. You know, laziness is a sin. உங்களுக்கு தெரியுமா, சோம்பேறித்தனம் என்பதும் ஒரு பாவம். You know, when that Lord, he was speaking to that man who has received 1 talent. இந்த ஒரு தாலந்தை பெற்றுக்கொண்ட அந்த நபரிடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார். He was exposed like this. அவன் இப்படியாய் அவன் வெளியரங்கப்படுத்தப்பட்டான். Why he did not do any business with that 1 talent? ஏன் தேவன் கொடுத்த அந்த ஒரு தாலந்தை வைத்து எவ்விதமான வியாபாரமும் அவன் செய்யவில்லை? Because his master is exposing him like this. அவனுடைய எஜமான் அவனுடைய உண்மையான குணம் என்ன என்பதை அவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். You lazy and wicked servant. துன்மார்கனும் சோம்பலுமாய் இருக்கிறவனே, ஊழியக்காரனே. What was his sin? அவனுடைய பாவம் என்ன? Laziness and wickedness. சோம்பேறித்தனமும் பொல்லாதவனுமா இருக்கிறான். See, laziness is a sin. அப்படின்னா சோம்பேறித்தனம் என்பது பாவம். So that laziness lead him to do another sin. ஆகவே இந்த சோம்பேறித்தனம் என்பது வேறொரு பாவத்தை செய்யும்படிக்கு நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். People are inclined to have a lazy attitude. பாருங்கள், யாருக்கெல்லாம் இந்த சோம்பலான ஒரு மனம் சோம்பேறித்தனம் இருக்கிறதோ, no man as a head of the home must be lazy in any area. எந்த ஒரு குடும்ப தலைவனா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்திலேயும் அவன் சோம்பேறியா இருக்கக்கூடாது. No women in the home, no sister, no wife, no mother should be lazy in her attitude. எந்த ஒரு சகோதரியா இருக்கட்டும், எந்த ஒரு தாய்மாரா இருக்கட்டும், எந்த ஒரு மனைவியா இருக்கட்டும், அவர்களுடைய சிந்தை வாழ்க்கையில கூட இந்த சோம்பேறித்தனம் வந்து விடக்கூடாது. Because laziness is a sin that the Lord hates. காரணம் என்ன? இந்த சோம்பேறித்தனம், இந்த சோம்பலின் ஆவி என்பதை கர்த்தர் அறவே வெறுக்கிறார். That man was, exposed with these 2 sins. பாருங்கள், அந்த மனுஷனுடைய பாவம் அந்த எஜமான் வெளியரங்கமாக்கி காட்டுகிறான். பொல்லாதவனும் சோம்பலுமா இருக்கிறவன். See, he wasted that money. தேவன் கொடுத்த தாளந்தை அவன் வீணடித்தான். See, how many people waste the word of God? பாருங்கள், எத்தனை பேர் தேவன் கொடுத்த வார்த்தையை வீணடிக்கிறார். The word of God is like money. It's worth. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்பது பணத்தை போலவே மதிப்பிடத்தக்கது. How many people take it easy? ஆனால் அதை எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கையாளும் பொழுது மிகவும் லகுவாய் எடுத்துக்கொள்கிறார். Christians have an attitude, they only compromise where the word of God comes. All other things they are very serious about money, about their business, about that world, everything they are very serious. But when the word of God comes, they are very lazy, they compromise. கிறிஸ்தவர்களுடைய மனோபாவம் எப்படியாய் மாறிவிட்டது என்று சொன்னால், ஏனைய எல்லா காரியங்களையும் சர்வ ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்வார்கள்.
அது பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், சொத்தின் காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றும் சர்வ ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் எங்க கோட்டை விடுவாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என்று வரும் பொழுது அது அவர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள். They just take it easy. அதை அவங்க மிகவும் லகுவாய் எடுத்துக்கொள்வார். See, if they receive 1 lakh rupee check, பாருங்கள், அவர்கள் 1 லட்சம் ரூபாய் காசோலை அவர்களுக்கு கிடைச்சதுன்னா they will carefully read it. அதை அவங்க ரொம்ப கவனமாய் வைத்து வாசித்து பார்ப்பாங்க. If all the zeros are there, is it written in words? There is any spelling mistake? Is the signature okay? Everything they check it. லட்சத்துல சரியான பூஜ்ஜியம் போட்டிருக்காங்களா, எழுத்துல ஏதாவது தவறு இருக்குதா, சரியான இடத்துல கையெழுத்து போட்டிருக்கிறாங்களா, தேதி குறிப்பிட்டிருக்கிறாங்களா, இதெல்லாம் ரொம்ப கருத்தாய் வாசிப்பாங்க. Why? They give the value to that money. ஏன் அப்படி கருத்தா எடுத்து வாசிக்கிறாங்க? அந்த பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாங்க. But when God says something, we don't take that in that sense. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதே ஜாக்கிரதை உணர்வோடு நாம் எடுத்துக்கொள்கிறது. How the Christians become senseless like that? எப்படி கிறிஸ்தவர்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள்? See, it's a deception. பாருங்கள், இதுவும் ஒரு வஞ்சனை. So we should never have an attitude towards the word of God in a lazy way, lazy attitude. ஆகவே ஒரு சோம்பலி நாவிலே ஒரு சோம்பேறித்தனத்தோடு தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் நாம் கையாண்டு விடக்கூடாது. See, Jesus wasn't like that. இயேசுவானவரும் அப்படி இல்லை. He hated all type of wickedness. அவர் எல்லா விதமான அக்கிரமத்தையும் அவர் அறவே வெறுத்தார். When we come to Jesus, this is how we know we have come to Jesus. We also began to hate wickedness. நான் மெய்யான இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறோம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவர் எப்படி அக்கிரமத்தை வெறுத்தாரோ அதே போல நானும் எல்லா அக்கிரமத்தையும் வெறுப்பேன். We start loving the word of the Lord. நாம் தேவனுடைய வார்த்தையை நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். We read to understand, is there anything more I need to obey? நான் இன்னும் வேற ஏதாவது காரியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு காரியம் உண்டோ என்று பார்க்கும்படிக்கு கவனமாய் வாசித்து அதை புரிந்து கொள்வேன். This is what the spirit we will have when we come to Jesus. நாம் இயேசுவானவரிடத்திலே, உண்மையான இயேசுவானவரிடத்திலே வரும் பொழுது இந்த ஆவியை தான் நாம் பெற்றிருப்போம். We will have another type of thirst and hunger. நமக்கு வேறு விதமான ஒரு பசியும் வேறு காரியத்துக்கு உரிய ஒரு தாகமும் இப்பொழுது உண்டாகும். See, Jesus said that in Matthew chapter 5. பாருங்கள், அதையும் இயேசுவானவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். Yeah, here verse 6. 6ஆம் வசனம். When one hunger goes and one thirst goes, we will have another hunger and another thirst. நமக்கு ஒரு காரியத்துக்கு உரிய பசியும் தாகமும் நம்மை விட்டு போகும் பொழுது மற்றொரு காரியத்துக்கு ஏதுவான பசியும் தாகமும் நமக்கு உண்டாகும். We are naturally born with a lot of hunger and thirst to sin. நாம் இயற்கையாகவே நம் பிறப்பிலேயே பாவம் செய்வதற்கு ஏதுவான பசியோடும் தாகத்தோடும் தான் பிறந்திருக்கிறோம். We have got a thirst and hunger to disobey. நம்முடைய பசியும் தாகமும் சுபாவத்தின்படி எப்படி எதற்கு இருக்கும் என்று சொன்னால், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு தான். To rebel. எதிர்த்து நிற்கிறதுக்கும் முரட்டாட்டம் செய்வதற்கு. Seek our own. நம்முடைய சொந்த காரியங்களை தேடுவதற்கு. So much of hunger and thirst we have. பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஏதுவான பசியும் தாகமும் நமக்கு உண்டாயிருக்கும். But when we come to Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வரும் பொழுது this has reduced, keep on reducing. இந்த சுபாவத்தின்படியான பசியும் தாகமும் தொடர்ந்தேச்சியாய் எனக்கு குறைந்து கொண்டே வரும். But in the other side, on the other hand, ஆனால் மற்றொரு பக்கத்துல there is another thirst and hunger increases. எனக்கு வேறு விதமான பசியும் வேறு விதமான தாகமும்
தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். Verse 6. 6ஆம் வசனத்திலே 5:6. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be satisfied. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். See, I have a hunger and thirst towards righteousness, towards the Lord. இப்பொழுது பாருங்க, இந்த பசியும் தாகம் எதன் மேல் இருக்கு அப்படின்னா நீதியின் மேல், தேவன் பால் இந்த பசியும் தாகம் உண்டாகும். Love towards all these things I had before, that is being reduced. இதற்கு முன்பாக இயற்கையாக சுபாவத்தின்படி பாவத்தின் மேலே எனக்கு இருந்த பிரியமும் அன்பும் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. I had a delight in that once upon a time. ஒரு காலத்திலே பாவம் செய்வதிலே எனக்கு அவ்வளவு பிரியம் இருந்தது. See, I think in the book of Ecclesiastes, நான் பிரசங்கியின் புஸ்தகம் என்று நம்புகிறேன், there is a word like this. இப்படியாக ஒரு வார்த்தை உண்டு. Young men delight in all your passions. 11ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். See, but remember that God will bring everything to judgment. ஆனால் பிற்பகுதியை பாருங்கள், ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. See, there will be a time which comes, you will say, I have no desire in it. Chapter 12, first verse, last part. பாருங்கள், 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி வார்த்தையினுடைய பிற்பகுதியிலே ஒரு நாள் வரும். அது என்ன நாள் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் வரும். That is a real place. பாருங்க, அதுதான் உண்மையான இடம். I have no delight in any of it. இனிமேல் எனக்கு இந்த காரியங்களின் மேலே பிரியமே இருக்காது. Yeah, I have no delight in my own position. இனிமேல் என்னுடைய ஸ்தானம் என்கிற காரியம், என்னுடைய பதவி என்கிற காரியத்துல எனக்கு எந்த பிரியமும் இருக்காது. I have no delight in any special food. அல்லது விசேஷித்த ஆகாரம் என்று ஒரு காரியத்தின் மேல எனக்கு பிரியம் இருக்காது. I have no delight in special residence or accommodation. விசேஷித்த ஒரு இடம், விசேஷித்த ஒரு தங்குமிடம் என்கிற காரியத்துல எல்லாம் என்னுடைய மனது பிரியப்படாது. No delight in money. பணம் என்கிற காரியத்திலும் அதுலயும் எனக்கு ஒரு பிரியம் உண்டாகும். Once upon a time I had a great delight in all these things. ஒரு காலத்திலே இதன் மேல் எல்லாம் எனக்கு மிகவும் பிரியமா இருந்தேன். அது உண்மைதான். We have to come to this place. As the days are going by, we have to come to a place I have no delight in it. நாட்கள் போக போக நாம எந்த இடத்துக்கு வளர்ந்து வந்து விடணும் அப்படின்னு சொன்னா, இனிமேல் இந்த மாதிரி காரியங்களின் மேலே எனக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துடும். I have got a different delight now. இப்பொழுது என்னுடைய பிரியம் எல்லாம் வேறொரு காரியத்தின் மேல் இருக்கு. What is this? அது என்ன அந்த வேறொரு காரியம்? Hunger and thirst for righteousness. நீதியின் மேல் பசிதாகம் கொண்டிருப்பது. Just like our master Jesus had. நம்முடைய எஜமானாகிய இயேசுவானவருக்கு நீதியின் மேல் எவ்வளவு பசிதாகம் இருந்ததோ அதே போல. So this is what must be our prayer. ஆகவே இதுதான் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற ஜெபமா இருக்க வேண்டும். Lord, instill in me more and more of hunger and thirst for righteousness. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே நீதிக்கு ஏற்ற பசியையும் தாகத்தையும் இன்னும் அதிகமாய் கொண்டு வந்து வையும். Draw me closer and closer to you day after day. மண்டையிலே நாட்கள் போக போக உன் மண்டையிலே இன்னும் நான் கிட்டி சேரட்டும்
இன்னும் See, நான் உங்களை பக்கத்துல வந்து அறியட்டும். there is a great force around me and you. பாருங்கள், உங்களை சுற்றியும் என்னை சுற்றியும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஆளுமை இருக்கு, which are pulling us back. அந்த அந்த செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆவி என்பது இதெல்லாம் காரியத்தை விட்டு நம்மை பின்னோக்கி இழுக்கும். Somehow to pull me back and somehow to push me down. எப்படியாவது என்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி பின்னோக்கி என்னை இழுத்து என்னை கீழே தள்ள பார்க்கும். There are so many situations around me. இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்திருக்கலாம். In the midst of that, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட day after day cling on to Jesus Christ personally. நாளுக்கு நாள் தனிப்பட்ட உறவிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்திருக்கிற ஒரு அனுபவம். Lord, I still have a thirst and hunger deep inside my heart. ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலே இன்னும் பசியும் இன்னும் தாக உணர்வும் உண்டு. I am closer to you, there is no doubt about it. உம்மிடத்திலே நான் கிட்டி சேர்ந்திருக்கிறேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. But I am not as you desire. ஆனாலும் நீர் விரும்புகிற நிலைக்கு இன்னும் நான் வரவில்லை ஆண்டவரே. Make these two signs for us. இந்த ரெண்டு அடையாளத்தையும் எங்களுக்குள்ளே யதார்த்தமாய் மாற்றித்தாரும். He who comes to me will never hunger. என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். He who comes to me will never thirst. என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் தாகமும் அடையான். If we have a hunger and thirst for so many other things, we are far from Jesus Christ. நீதியை தவிர ஏனைய அநேக காரியத்தின் மேல் இன்னும் நாம் பசியும் தாகமும் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் பிரிந்திருக்கிறோம். Let us examine our life. Let us look into our life. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். The Lord loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். The last word says, he who comes to me, I will never cast him out. கடைசியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. He looks into my heart and your heart. அவர் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார். How much desire I have to draw near to him. அவரிடத்திலே இன்னும் கிட்டி சேருவதற்கேதுவான விருப்பம் என்னிடத்திலே எவ்வளவு உண்டு என்று பார்க்கிறேன். That nobody knows, no brother knows, neither husband nor wife knows, no brother knows, only you know and the Lord knows. அப்படிப்பட்ட விருப்பம் உண்டா இல்லையா என்று வேறு யாருக்குமே தெரியாது. என் சகோதரர்களுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஒன்று நான் அறிந்திருப்பேன் அல்லது மற்றொன்று கர்த்தர் அறிந்திருப்பார். Let us examine our life tonight. ராத்திரியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். Amen. Let's pray. Heavenly Father, நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, we give you all glory that you have spoken to our heart. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தோடு நீர் இடைப்பட்டபடினாலே எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். Thank you that your love has never departed us, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, even tonight you are loving us so much. ஆண்டவரே, இந்த ராத்திரியிலும் நீர் எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. You don't want any one of us to perish in this world, Lord. இந்த உலகத்திலே எங்கள் ஒருவரும் நாங்கள் கெட்டு போக கூடாது என்று விரும்புறீங்க ஆண்டவரே.
commit all our brothers and sisters under your mighty hand. உடைய வல்ல கரத்திற்கு எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Create a great desire in all of our hearts, Lord. எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் உமக்கேற்ற ஒரு பெரிய வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டாக்குங்க ஆண்டவரே. It's only you can do it, Lord. ஆண்டவரே, இதை நீர் மாத்திரம்தான் செய்ய முடியும். Fill us with that desire, Lord. ஆண்டவரே, இப்படிப்பட்ட விருப்பத்தினாலே நீர் எங்களை நிரப்பிவிடும் ஆண்டவரே. Thank you, you are going to do that. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.